Anyone who wants to be a follower of mine, let him renounce himself and take up his cross and follow me. என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, forgetting oneself, denying oneself, opening oneself, தன்னையே மறக்க, தன்னையே துறக்க, தன்னையே திறக்க, இயேசுவின் சீடனாக இருக்க இத்தகைய பண்புகள் நமக்கு தேவை. மத்தேயு 16:26 இந்த வசனம் லயோலா இஞ்ஞாசியார் அடிக்கடி சொல்லி பிரான்சிஸ் சவேரியாரை மனமாற்றச் செய்தார். The words that changed the life of Saint Francis Xavier. What does it profit a man if he gains the whole world and suffers the loss of his soul? மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? ஆழ்ந்து சிந்தித்தோம் என்றால் நல்ல ஒரு விளைவை இந்த சிந்தனை நமக்குள் ஏற்படுத்தும். இயேசு மாகாவியம் கூறுகிறது, தியாகத்தினால் தீர்வு வரும், இது தேவன் சித்தம். மாயையில் மயங்கும் மனிதனாகிவிடாதே, அதில் எல்லாம் சுகம், சோரே சொர்க்கம் என்றார். மாயை, சோறு, நல்ல சாப்பாடு, பிரியாணி, காசு, இன்னும் சொல்ல போனால் கட்சி கூட்டத்துக்கு போனால் கூடவே கிடைக்குது சரக்கு போடுறதுக்கும் காசு, இப்படியெல்லாம் இருப்பதெல்லாம் வெறும் மாயை, அவைகள் அல்ல நிரந்தர வாழ்வு என்பது. தியாகத்தினால் தீர்வு வரும். தியாகத்தோடு உன்னுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும், தினம் தினம் வாழ வேண்டும், கடினமாக உழைக்க வேண்டும், பிள்ளைகள் படிக்க வேண்டும், படித்தால்தான் முடியும். இந்த அதிகமாக குற்றம் பெருகுவது எதனால்? படிக்காமல் ட்ராப் அவுட்ஸ், 8ஆவதுக்கு பிறகு அப்படியே நின்றுட வேண்டியது, அப்படியே ஊர் சுற்ற வேண்டியது, கொஞ்சம் கொஞ்சமாக ரவுடித்தனம் பண்ண வேண்டியது, காசு பணம் வேணும், கையில் காசு வேணும், ஏதாவது வழிப்பறி, கொள்ளைப்பறி, செயின்களை பறித்தல், இதுதான் காரணம். ஆகவே இந்த பிள்ளைகள் வளர்வது அந்த தியாகத்தினால் வளர்க்கப்பட்டால் நிச்சயமாக அந்த குடும்பத்திற்கும் அது பெருமையும் சமாதானமும் தரும், பிள்ளைகளுக்கும் வாழ்வை தரும், சமுதாயத்திற்கும் வாழ்வை தரும். தியாகத்தினால் தீர்வு வரும். எனவே உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் உன் ஆன்மாவை இழந்தால் என்ன பயன்? நிறைய உதாரணங்கள் நான் சொல்லலாம். முதல்ல ஒரு பெரிய உதாரணம். என்ன உதாரணம்? அந்த காசியில் படகுல ஒரு இந்த வேதமெல்லாம் படித்த ஒரு சாமி, நல்ல நிறைய படிப்பு நிறைய இருக்கு. அந்த பரிசல் ஓட்டுறவன்ட்ட பார்த்து கேட்குறாரு, ஐயா உனக்கு ராமாயணம் தெரியுமா? ஐயா தெரியாது ஐயா அப்படின்னு அவன் படகை ஓட்டிக்கிட்டே இருக்கிறான். சரி கீதையாவது படிச்சிருக்கிறியா? ஒன்றும் தெரியாது ஐயா அப்படின்னு எல்லா நீதி நூட்கள் எல்லாம் ஒன்று ஒன்றா சொல்கிறாரு. எதையும் படித்தது கிடையாதா? உன் வாழ்நாள் பூரா வேஸ்ட்டியா, நீ வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? இந்த மாதிரி நல்ல நூலெல்லாம் படிக்காமல் இருந்திருக்கிறியே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பார்க்குறான், அந்த பரிசலில் சின்ன ஓட்டை உளுந்து தண்ணி உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இவன் அந்த சாஸ்திரியை பார்த்து கேட்குறான், ஐயா உங்களுக்கு நீச்சல் தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ எனக்கு தெரியாதுன்றார். இன்னும் கொஞ்சம் சீக்கிரத்தில் 2 பேரும் தண்ணியில் மூழ்க போகிறோம், எனக்கு நீச்சல் தெரியும், நான் பொழைச்சிக்குவேன், உனக்கு நீச்சல் தெரியாது, உன் வாழ்க்கையே வேஸ்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி தண்ணியில் குதிச்சு இவன் நீஞ்சி வந்துட்டான். சாஸ்திரி மூழ்கி செத்து போயிட்டார். உலகமே ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்தால் பலனில்லை என்ற வார்த்தைகளை எது தேவையோ
அதை அந்த பாமரன் தெரிந்து வைத்திருந்தான். நீ மண்டை நிறைய புத்தி இருக்குது, மூளை நிறைய அறிவு இருக்குது, கடைசியில் பார்த்தா சாதாரண ஞானம் இல்லை, நீச்சல் தெரியல, மூழ்கி போய்விட்டாய். ஆகவே ஆற்றில் கடந்து போகிறோமா, ஓரளவாவது நீச்சல் தெரிஞ்சிருக்க வேண்டும். சில பேர் கேட்பாங்க, உங்களுக்கு நீச்சல் தெரியுமா? கடப்பாறை நீச்சல் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. கடப்பாறை நீச்சல்னால் என்ன தெரியுமா? கடப்பாறை தூக்கி தண்ணியில் போட்டால் என்ன ஆகும்? நேராக கீழே போயிடும். நீச்சல் தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு இப்படி ஒரு தமாஷாக சொல்கிறது. உலகமே ஆதாயமாக்கி கொள்வதற்கு என்ன செய்கிறோம்? எல்லாத்துக்கும் நேரம் கொடுப்போம். ஆனால் கடவுளுடைய காரியமா, அதுக்கு நேரம் கொடுக்கறதுக்கு மனசு வராது. ஆனால் நடந்து போவோமா, அது போவோம். எல்லாரும் போவோம், எல்லாரும் போகிறாங்க, நானும் போகிறேன், நடந்து போகிறேன். எத்தனை பேர் நடந்து போகணும்? என்ன ஒரு தியாகம்! உண்மையாகவே தியாகம்தான். அதில் இருக்க வேண்டியது என்ன? அதை விட மனிதநேயம் இருக்க வேண்டும். ஒரு பங்கில் இருக்கும்போது வீடு சந்திக்க போனேன். அந்த அம்மாட்ட சொன்னேன், அம்மா நீயும் உன் மகளும் தினமும் முன்னாடியெல்லாம் பூசைக்கு வருவீங்க, இப்போ நீயும் வரதில்லை, உன் மகளும் வரதில்லை, என்ன காரணம் அப்படின்னு கேட்டேன். ஃபாதர், என் மக இப்போ 10th படிக்குது, அதனால் டியூஷனுக்கு 5 மணிக்கெல்லாம் காலையில் டியூஷன் வாத்தியார் வீட்டில் இருக்கணும். ஆகவே தினமும் 3:30 மணிக்கு ஏந்திரிக்கிறேன். ஏந்திரிச்சு எல்லாம் தயார் பண்ணி அதுக்கு வேண்டிய காலை உணவு, மதிய உணவு எல்லாம் சேர்த்து கொடுக்கறதுக்குள்ளார போதும் ஆகிடுது. அது 5 மணிக்கு அதை அனுப்பி விட்டுட்டு அப்புறம் எனக்கு களைப்பாக இருக்குது, கொஞ்சம் நேரம் படுத்துடுறேன், என்னால் முடியல ஃபாதர், பூசைக்கு வர முடியல. சரி, இப்போ எங்கே உங்கள் மக? மறுபடியும் போயிருக்கு, சாயங்காலமும் டியூஷன், காலையிலையும் டியூஷன். ஞாயிற்றுக்கிழமை பூசை, 10ஆம் கிளாஸ் முடிக்கட்டும் ஃபாதர், பிறகு பார்க்கலாம் அப்படின்னு. அப்போ பூசையும் இல்லை, மறைக்கல்வியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. 10ஆம் கிளாஸ் முடிச்சிருச்சு. அடுத்த வருஷம் திருப்பி ஏதோ அந்த பக்கம் போக வேண்டியதாக இருக்குது. அந்த வீடு சந்திக்க போனேன். அப்போ தான் பொண்ணு வீட்டில் இருக்குது. என்னம்மா வீட்டில் இருக்கிற, ஸ்கூலெல்லாம் துவக்கியாச்சு, மறுபடியும் +1 போய் சேரலையா? 10ஆம் கிளாஸில் 2 சப்ஜெக்ட்ஸில் பூடிச்சு, 2 சப்ஜெக்டில் ஃபெயில். 10ஆம் கிளாஸ் ஃபெயில். நீ 3:30 மணிக்கு ஏஞ்சி என்ன பிரயோஜனம்? 5:30 மணிக்கு எல்லாம் டியூஷனுக்கு போய் என்ன பிரயோஜனம்? இறைவனுடைய ஆசீர்வாதம் இல்லையா, உனக்கு எதுவும் பலிக்காது, எதுவும் சித்திக்காது. முயற்சி பண்ணி பார், எதுவும் நடக்காது. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வேண்டும். ஆகவே ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்கும். தியாகத்தினால் தீர்வு வரும். ஆண்டவருக்காக கொடுக்கின்ற நேரத்தை தியாகத்தோடு கொடுக்கப்பார். அதை எடுத்துக்கிட்டு நான் படிக்கிறேன் பேர் வழி அப்படின்னு. அதே போல தான் நான் பக்கத்தில் இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு அடிக்கடி சொல்லுவேன், காலையில் பூசைக்கு வாங்க. முதல்ல நம்ம பள்ளிக்கூடம் கத்தோலிக்க பள்ளிக்கூடம், கத்தோலிக்க போர்டிங். ஆகவே பிள்ளைகள் திருப்பலிக்கு முதலில் வர வேண்டும், முதலிடம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். படிப்பு 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 என்று இருந்தால் படிப்பு இருக்க வேண்டும், இல்லை என்று சொல்லவில்லை. அடுத்து முதலில் தியாகத்தினால் தீர்வு, கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுக்க வேண்டும். அடுத்தது பொதுவாக மகாத்மா காந்தி ஒரு 7 தலையான பாவங்களை சொல்லியிருக்கிறார். A list of 7 deadly sins. Wealth without work, pleasure without conscience, commerce without morality, science without humility, worship without sacrifice, knowledge without character, politics without principle. 7 தலையான பாவங்கள். என்னென்ன? தமிழிலே உழைப்பு இல்லா செல்வம், குறுகிய வழியில், குறுக்கு வழியில் எப்படியாவது காசு சம்பாதிக்க வேண்டும். உலகத்தினுடைய தன்மை என்ன? அது சினிமாவில் சொன்னால் அது வேதத்தை சொல்வதை விட நமக்கு அது ரொம்ப இனிப்பாக இருக்கும். அப்படியே ஆமா சாமின்னு போட்டு ஏற்றுக்கொள்வோம். ஆகவே பிள்ளைங்களுக்கு கேட்டகிசம் கிளாஸ் எடுக்கும்போது முதல்ல நான் இப்படி சொல்வேன், பிள்ளைங்களே கேட்டகிசம் கிளாஸ்க்கு வாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நடத்துவேன். சினிமாவிலேருந்து தான் கேள்வி கேட்பேன், அப்புறம் அதுலேருந்து வேதத்துக்கு போவேன். பரவாயில்லையே, எல்லாம் ஜாலியாக எல்லாம் வருவாங்க. அப்போ அவங்கள்ட்ட கேட்பேன், இப்போ நான் ஒரு ERC கேட்க போகிறேன், எக்ஸ்பிளைன்ஸ் ரெஃபரன்ஸ் அண்ட் கான்டெக்ட். இந்த வசனம் எந்த சினிமாவில் வருகிறது என்று நீங்கள் சொல்லணும். எல்லாம் காதை திட்டிக்கிட்டு அப்படியே கேட்குறோம், என்ன சொல்ல போகிறான்னு. இப்போ இந்த வசனத்தை நான் சொல்கிறேன், வாப்பா நீங்கள் ராத்திரி பூரா கள்ளக்கடத்தல் பண்ணுறீங்க, பகல் நேரத்தில் நமாஸுக்கு போகிறீங்க, என்ன நியாயம் அப்படின்னு கேட்பான். சொல்லி முடிக்கல, அதுக்குள்ளார பதில் அங்கங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன படம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த வாப்பா என்ன பதில் சொல்கிறார் பாருங்கன்னா, 4 பேருக்கு நல்லது செய்கிறதாக இருந்தால்
தப்பு இல்லை அப்படின்னு ஒரு தப்பான பிரின்சிபலை கொடுக்கிறார். தவறு. மாரல் பிரின்சிபல் எப்பொழுதும் எல்லோருக்கும் எல்லா இடத்திலும் பொருந்த வேண்டும். ஒரு சிலருக்கு மட்டும் என்று அல்ல. அப்ப நான் உடனே டிஸ்கஷன், என்ன தம்பிங்களா, இப்ப அந்த சினிமா படத்தில் சொன்ன பிரின்சிபல் சரியா? 75% சரிதான் ஃபாதர், 25% மட்டும்தான் யோசிக்க ஆரம்பிக்கிறான். சரியில்லை. யோசனையை, இந்த சிந்தனையை கிளப்பிவிட்டால் தான் உண்மையாகவே சிந்திக்கும் திறன் வரும். இது சரியில்லை. ஏன் சரியில்லை? எல்லாருக்கும் பொருந்தாது. 75 பேர் இன்னும் சத்தமாக சொல்லலாம், சரிதான், 4 பேருக்கு நல்லது செஞ்சால் நல்லது தானே அப்படின்னா. அப்படியா? அப்போ இந்த பக்கம் இது சரினா இப்போ நான் சொல்கிறதுக்கும் சரியாக வரணும். இந்த பக்கம் கும்பகோணத்து பக்கத்தில் ஒரு பேங்க்கு கொள்ளையடிக்கப்பட்டது. தீவிரவாதிகள் ஒரு ஃபாதருடைய பைக்கை பயன்படுத்தினாங்க. ஃபாதரும் அதுக்கு உடந்தைன்னு சொல்லி அவரையும் கைது செய்து சிறையில் வச்சுட்டாங்க. பேப்பரில் நியூஸ் வந்தது. அப்போ ஃபாதர் செஞ்சது சரிதானே? 4 பேருக்கு நல்லது செய்கிறது. மக்களுடைய நகையெல்லாம் பேங்க்கில் இருக்குது, அதை திருடி கொண்டாந்து மக்களுக்கே கொடுத்தாச்சு, நல்லது தானே? ஃபாதர் எப்படி அதெல்லாம் செய்யலாம்? என்ன அது நியாயம்? கமலஹாசனுக்கு ஒரு நியாயம், ஃபாதருக்கு இன்னொரு நியாயமா? அவன் செஞ்சா சரி, ஃபாதர் செஞ்சா தப்பா? அவன் செஞ்சா சரினா இதுவும் சரி, அது தவறுனா இதுவும் தவறு. அதுதான் மாரல் பிரின்சிபல். அப்பதான் சிந்திக்க ஆரம்பிக்கிறான். உண்மையில் தவறு என்பது எப்பொழுதும் தவறு, யார் செய்தாலும். அது சரியாக இருந்தால் எப்பொழுதும் சரி. இதுதான் உண்மையான மாரல் சயின்ஸ், உண்மையான மறைக்கல்வி. இதன் அடிப்படையில் நீ இருந்தாய் என்றால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்வு இறைவனுக்கு ஏற்ற வாழ்வு. அப்ப முதல் பாயிண்ட் பாருங்க, உழைப்பில்லா செல்வம். குறுகிய வழியில, எப்படியா திருட்டு வழியில காசு சேர்த்தா போதும், சரியா? தவறு. மனசாட்சி இல்லா இன்பம், மனசாட்சி இல்லாத இன்பம். இப்பொழுது எத்தனை விதமான பாலியல் புணர்வுகள், வன்முறைகள் எங்கு பார்த்தாலும். காரணம் என்ன? இங்கே இறைவனுடைய அருள் இல்லாததினால். ஒழுக்கமில்லா வர்த்தகம். ஒரு காசு சம்பாதிக்கணும், நேர்மையான வகையிலே இருக்க வேண்டும். அதீத லாபம் சம்பாதிக்க வேண்டும் என்று திருட்டுத்தனமான எடை, கலப்படம், குழப்பம் இவைகளினால் அல்ல. பணிவு இல்லா விஞ்ஞானம். விஞ்ஞானத்திலே எப்படி இருக்க வேண்டும்? சயின்ஸ் வித்வுட் ஹியூமிலிட்டி. மிகச்சிறந்த அறிவார்ந்தவர்கள் கூட இறைவன் முன்னால் தலைவணங்க வேண்டும். பிரான்ஸில் ட்ரெயினில், மெட்ரோவில் ஒரு வயசானவர் படிச்சுக்கிட்டு போகிறார், பைபிள் படிச்சுக்கிட்டு போகிறார். அங்கே 4-5 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரே சத்தம், கலாட்டா, கூச்சல், சத்தம். அந்த பெரியவரை பார்த்து கிண்டல் பண்ணுறாங்க. அவர் என்ன படிக்கிறான்னு எட்டி பார்க்குறாங்க. அப்போ தான் அந்த காணாவூர் திருமணத்தினுடைய அந்த பகுதியை படிச்சுக்கிட்டு இருக்கிறார். பெருசு, இதெல்லாம் நீ நம்புறியா அப்படின்னு இவரை கிண்டல் பண்ணுறாங்க. அவர் ஒன்றும் கண்டுக்கல, அவர் பாட்டு படிச்சுக்கிட்டே இருக்கிறார். சரி, நீங்கள் ஒன்றும் படிக்கல, எங்களோட பேசவும் இல்லை, அது ரொம்ப சிந்தனையாக இருந்தீங்க, நீங்கள் யாருன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? அதான் லூயிஸ் பாஸ்டர், மிக சிறந்த விஞ்ஞானி, பிரான்ஸில் இருந்தவர். பேரை கேட்டோன்னு எங்களுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. இவ்வளோ பெரிய விஞ்ஞானி அடக்கமாக உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறாரு. கற்றுக்குட்டிங்க நம்ப சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஐயா வருந்துகிறோம், மன்னிக்கவும். பணிவு இல்லாத விஞ்ஞானம். கொஞ்சம் படிச்சிட்டோன்னு என்ன விதமான ஆர்ப்பாட்டங்கள். தியாகமில்லா வழிபாடு. வழிபாடுன்னு சொன்னா தியாகம், நேரத்தோடு வருதல், முழுமையாக பங்கேற்றல், ஆங்காங்கு சுற்றி கொண்டு இருத்தல் அல்ல. கூர்மையாக செவிமடுத்தல், என்ன சொல்லப்படுகிறதோ கேட்டல், கேட்டதை உள்வாங்கிக் கொள்ளுதல், இவைகள் எல்லாம் தியாகத்தினால் வருகின்ற வழிபாடு. நன்னெறியில்லா அறிவு. அறிவு நிறைய இருக்கலாம், ஆனால் நல்ல நெறி இல்லை என்றால், நல்ல புத்தி இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு உதாரணம். 4 திருடனுங்க பேங்குக்கு போனானுங்க, திருடுனானுங்க, மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு ஓட போகிறானுங்க. ஒரே ஒருத்த மட்டும் என்ன பண்ணுறான், உட்காந்து காலால் என்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கிறான். டேய் வாடா போகலாம், நேராச்சு, என்னடா காலால் என்னடா பண்ணுற? இரு நான் செய்கிற டெக்னிக் என்ன தெரியுமா, இந்த பூட்டெல்லாம் காலால் பூட்டிக்கிட்டு இருக்கிறேன்,
போலீஸ் வந்தோடனே யாருடைய கைரேகைன்னு தேடிக்கிட்டு இருக்கோம். காலால் போட்டனால கண்டுபிடிக்க முடியாது. எவ்வளோ புத்திசாலி பார்த்தீங்களா அந்த திருடன்? போலீஸை ஏமாற்றணும்னு சொல்லி எவ்வளவெல்லாம் பண்ணுறானே. இந்த புத்திசாலித்தனத்தை ஆக்கப்பூர்வமான காரியங்களுக்கு பயன்படுத்தலாமே. நன்னெறி இல்லாத அறிவு, கொள்கை இல்லா அரசியல். அரசியல் பார்க்குறோம், 1 2 போகும், 2 4 போகும், 4 8 போகும், பிரிஞ்சுக்கிட்டே போகும். எந்த பக்கம் சாஞ்சா சாயிர பக்கம் சாயிர சமரி ஆள்கள், இந்த பக்கம் வாய்ப்பா இந்த பக்கம் இருப்போம். இல்லை இது நமக்கு இது போயிடுச்சு, மக்கள்கிட்ட இது மதிப்பு இல்லாமல் போயிடுச்சு, இந்த கட்சி தான் வருது, இந்த கட்சியில் சேர்ந்துக்கோ, வாழ்க வாழ்க, இது மோசமாக போச்சு இன்னொரு பேர்த்துக்கோ, வாழ்க வாழ்க. கொள்கை இல்லா அரசியல். ஒரு கொள்கையில பிடிப்போடு இருக்க வேண்டும். இதுதான் என்னுடைய கொள்கை, இதுதான் என்னுடைய வாழ்வு என்கின்ற வகையில் இருக்க வேண்டும். மகாத்மா காந்தி அப்பொழுதே இந்த 7 தலையான பாவங்களை சொல்லியிருக்கிறார். பைபிளோடு எவ்வளவு தொடர்புடையது பாருங்கள். With so good a friend and so good a captain at our side, who came forward first of all to suffer, one can bear everything. He helps us, he gives us strength, he never fails, he is a true friend. Saint Teresa of Avila. நமக்காக துயருற முன் வந்த ஒரு நல்ல நண்பரும் தலைவரும் நமது அருகில் இருக்க ஒருவர் அனைத்தையும் பொறுத்து கொள்ளலாம். நமக்கு உதவுகிறார், நமக்கு சக்தி அளிக்கிறார், எப்பொழுதும் தவறுவதில்லை. அவர் ஒரு உண்மை நண்பர். சித்தமே புகுந்து எம்மை ஆட்கொண்டு தீவினை கெடுத்து உயலாம் பக்தி தந்து தன் பொற்களர்கணே வைத்திடும் அத்தன் மாமலர் சேவடி கண் நம் சென்னி மன்னி மலருமே. திருவாசகம். சென்னி என்றால் தலை. என்னுடைய தலையை உன்னுடைய பாத கமலத்தில் வைத்து வணங்குகிறேன். இந்த பழைய சூசையப்பர் பாட்டில் இருக்கும், சென்னி மகுட முடிபுனைந்த மன்னர் கோத்திர மாதவா, தலையிலே மகுடம் பூண்டிய சூசையப்பரே அப்படின்னு அந்த பழைய சமஸ்கிருத தமிழ். இறைவா உன்னுடைய தலை மீது நான் தலையை என் தலையை உன் பாத கமலத்தில் வைத்து வணங்குகிறேன். எனக்கு பாவ மன்னிப்பை தா, தீவினையை கெடுக்கக்கூடிய வகையில் எனக்கு நல்ல பக்தியை தா, என்னுடைய சித்தம் புகுந்து என் உள்ளத்தில் புகுந்து என்னை ஆட்கொள். எப்படி புனித சின்னப்பரை ஆட்கொண்டீரோ, எப்படி புனிதர்களை எல்லாம் ஆட்கொண்டீரோ, அப்படி என்னை ஆட்கொண்டு எனக்கு உமது அருளை தா. When the cross is a sign of sincere love, then it becomes enlightening and a sign of salvation. இன்றைக்கு சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னே வா என்று சொன்ன நற்செய்தியிலே உண்மையான அன்பின் அடையாளமாக விளங்கும் சிலுவை மீட்பின் சின்னமாக ஒளிர்கிறது. இத்தகைய கருத்துடன் செபிப்போம். Take Lord and receive all my liberty, my memory, my understanding and all my will, all that I have and possess. You have given them to me. To you, O Lord, I restore them. All things are yours. Dispose of them according to your will. Give me your love and your grace, for this is enough for me. Ignatius of Loyola. என் தேவனே, எனது சிந்தனை, சொல், செயல், அறிவுத்திறன், விருப்பு வெறுப்புகள் என்னுடையன யாவற்றையும் எடுத்து ஏற்றருளும். யாவும் உன் கருணையின் கொடைகள், அனைத்தையும் உமக்கே சமர்ப்பணமாக்குகிறேன். உம் திருவுளப்படியே எடுத்தாளும். உம் அன்பையும் அருளையும் தாரும், அதுவே எனக்கு போதும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன்.